சார் நான் மதுரையிலேருந்து வரேன் சார். வணக்கம் சார். நான் வந்து இன்னைக்கு நேரத்தில் சார் 1999 வந்து அண்ணனை வந்து துலாமணம் துள்ளும் படத்தில் பார்த்தது. அன்னைக்கு ஆரம்பித்த ரசி என்ற உணர்வு முதல்ல வந்து நாங்கள் எங்கள் அண்ணன் வந்து முதல்ல வந்து நற்பணி இயக்கமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து மக்கள் இயக்கமாக வச்சுருந்தாங்க. மக்கள் இயக்கத்துக்கு அப்புறம் இப்போ வந்து கட்சியாக மாற்றிட்டாங்க. அவர் வந்து என்னன்னு தெரியுமா, அவர் வந்து என்னன்னா பொழப்பு தளப்போ குடும்பத்தையோ அவர் சொத்து போத்தையோ எதையுமே வந்து அவர் வந்து எவ்வளவோ வந்து அவர் நினச்சா எப்போவோ ராஜாவாக இருக்கலாம். அவர் நினச்சா ஒரு நாட்டையே வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தீவையே வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட காசு இருக்குது. அவர் இவ்வளோ தூரத்துக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த கொளுத்துற வெயிலில் அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு பாவத்தை சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு வந்து நின்றுக்கு இருக்காரு. மனுஷனுக்கு வேர் தூத்துது. அவரெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. போட்டுக்கிட்டு இந்த 102 டிகிரி 105 டிகிரி வெயிலெல்லாம் எங்கள் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறது எங்களால் பார்க்க முடியல. எங்கள் அண்ணன் நினச்சா ராஜாவாக இருக்கலாம், மகாராஜாவாக இருக்கலாம், சக்கரவர்த்தியாக இருக்கலாம். எங்கள் அண்ணன் அப்படி நிற்கணுங்கிறலாம் இருக்கணுங்கிறலாம் எங்களுக்கு அவசியம் இல்லை. சரியா? இந்த பாவப்பட்ட மக்களுக்காண்டியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டியும் வர்றாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் தயவு செஞ்சு என்ன தெரியுமா, காசுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது. காசை வச்சு எதையுமே பண்ண முடியாது. கடைசி நேரத்தில் மனுஷன் இழுத்து பழச்சு கடக்க போகும்போது உடல் உறுப்புகள் வந்து பாதிச்சிருச்சுன்னா உங்களால் காசை வச்சு என்ன பண்ண முடியும்? அந்த காசுக்காண்டி ஏன் போட்டுக்கிட்டு இந்த பாடுபடுறீங்க? ஏன் அதுக்காண்டி போட்டுக்கிட்டு குடும்பத்துக்குள்ளேயோ கட்சிக்குள்ளேயோ ஜாதி உணர்வு மத உணர்வு எதுவுமே பார்க்காதீங்க. எங்கள் அண்ணன் வந்து யாருக்காண்டியுமே வரலை, கஷ்டப்படுற ஜனங்களுக்காண்டி வந்திருக்காரு. தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த வைரத்தை இந்த தங்கத்தை இந்த வைடூரியத்தை இந்த மரகதத்தை விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்கன்னா அவ்வளோதான். எங்கள் அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை, 2026 எங்கள் அண்ணன் எப்பயுமே, நான் இப்பயும் சொல்கிறேன் எப்பயுமே நான் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் வந்து நல்ல மனுஷன், வாழக்கூடிய மனுஷன், தமிழக மக்களை வாழ வைக்க பிறந்த மனுஷன், தாய் குலத்தோட தகப்புதல் நினைச்சேன். தயவு செஞ்சு டிவிக்கில் என்ன சின்னமாக இருந்தாலும் சரி அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவருக்காண்டி எங்கள் அண்ணனோட முகம்தான் 234 தொகுதியிலும் இருக்கிற வேட்பாளர்களோட முகம். அதை மட்டும் மறந்துடாதீங்க.